தீபாவளி பர்ச்சேஸ் நம்ம அகல் புட்டிக்காக வந்து நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் போயிட்டு வரும்போது அங்கே வந்து டீ குடிக்க போன இடத்துல இந்த போண்டா வடையெல்லாம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு இருந்தாங்க. மாமியார் வேறு வந்திருக்காங்களா, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு, நான் வந்து இந்த பழம்புரிக்கு ரொம்ப அடிக்ட். அது வந்து எங்கே எப்படின்லாம் பார்க்க மாட்டேன், இருந்துச்சுன்னா அங்கேயே ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். இந்த பழம்புரி விஷயத்தில் மட்டும்தான் இப்படி சரின்ட்டு அன்றைக்கி வாங்கி அங்கேயே வந்து டீ கூட ஒன்று சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வேறு நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு பையனுக்கு பால்லாம் ஆற்றி கொடுத்துட்டு டின்னர் வந்துட்டு கொஞ்ச நேரம் மற்றவருக்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டின்னரையும் சமைச்சிடலான்னு மாவு பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். தோசை செஞ்சு அப்புறம் தேங்காய் சட்னி சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதனால அந்த வேலையை பார்க்கணும். அப்போ அதனால டின்னர் வந்து சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த வெள்ளை சுண்டல் ஊற வச்சேன். இது கூட உருளைக்கிழங்கு போட்டு வச்சா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு சைடிஷ் எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனாலே அது பண்ணியாச்சு. காலங்காத்தால இந்த இஞ்சி பூண்டு உரிக்கிறது அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால அதையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன்.